தன்மை உண்டு. எனக்கு திருமணம் ஆகவில்லை, அதனால குழந்தைகள் இல்லை. ஆனா முப்பிறப்பிலே திருமணமானது. வெப்பாட்டுமையா என்னையா கல்யாணம் ஆகல? இந்த பிறப்புல கிடையாது, முப்பிறப்புல. நாரதனுக்கு திருமணம் கிடையாது, முப்பிறப்புல. எப்படி? காரணம் என்ன? முதல் பிறப்பாகப்பட்டது பிரம்மனுடைய வலது துணியிலே உதித்தவனார். இரண்டாவது பிறப்பு கந்தர்வ லோகத்திலே கந்தர்வ ராஜனுக்கு 52 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தது. உபனன் என்பவனுக்கு உபர்க்கனாக நான் வந்து பிறந்து 52 பெண்களை மனம் முடித்தவன் நான். பாட்டுமையா ஐயா எத்தனை உண்டாட்டி? 52. கல்யாணம் பண்ணது நானு, 52 இல்லப்பா. திருமணம் முடிச்சது நானு, நீ ஏன் கோபப்படுற? சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒரு உண்டாட்டி கட்டி அது பேசுற பேச்சு சமாளிக்க மாட்டாமே. சீக்கிரம் பக்கம் மந்திய பக்கம் வயக்கடப்ப ஓடி சொல்லுறான். இவர் 52 கட்டினாரா? பால் பண்ணையா வச்சு நடத்தினாரு, சமாளிக்க வேணாம். நாராயண நாராயண. காரணம் என்ன தெரியுமா? அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஸ்ரமா சித்துக்களை கற்று ஆக கற்றவனுக்கு 52 104 கூட வச்சுக்க முடியும். அவங்க எந்த வீட்டுல வச்சிருக்கீங்க? காரணம் எல்லாமே தேவலோகத்திலே ஒவ்வொரு இடத்திலையும் கன்னிகளாக அமர்த்தி வைத்திருக்கின்றேன். அது ஒரு பெருமை, அருமைகளாக இருக்கின்றது இந்த உலகத்திலே. முருகன் இருக்காரா இல்லையா? முருகனுடைய உடம்புல பாருங்க அச்சரம்னு ஒண்ணு இருக்கு, பட்டை போட்டுக்கிட்டு வருவாரு. ஒரு தெய்வமாகப்பட்டது பட்டை எத்தனை இடத்துல போட்டிருக்கணும்? வரக்கூடிய ராஜபாட்டு 63 செத்துட்டாங்க. நாராயணா, நான் சொல்ற பட்டை வேற, நீ நான் முப்பட்டையை சொல்ற, நீ சப்பட்டையை சொல்ற. 63 பேரு. அது காரணம் என்னவென்றால் பாருங்க, அதுல பெண்களும் வேற குடிச்சிருக்காங்க பாருங்க. அது சொல்ற காரணத்தை பத்தியில கொடுமை இப்ப எங்கேயாவது உண்டா? அவங்க வேணும்னு குடிக்கல, அவங்க சொல்ற காரணம் பாருங்க. நல்ல காரணம். என் புருஷன் குடிச்சிட்டு வச்சிருந்தாரு, நான் பச்சை தண்ணி எடுக்க தெரியாம. எப்படியா தெரியாம? ஒரு நாள் குடிச்சா பச்சை தண்ணி சொல்லலாம், ஒரு நாள் குடிக்கிறதா? குடிக்கும் போது சுவைன்னு அறியக்கூடிய தன்மை நாவிற்கு உண்டா இல்லையா? ஒரு மணி நேரம் குடிச்சாலே சுவை தெரியுமா தெரியாதா? அப்படியே துப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் பழகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆக இருக்கட்டும், வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம், என்ன இந்த கையில கட்ட வச்சிருக்கீங்களே, இது என்ன விஷயத்துக்கு வச்சிருக்கீங்க? இது என்னுடைய பாட்டுக்கு, தாளத்திற்கு, சுதிக்கு. உங்க பாட்டு? ஏன் பாட்டு? அப்ப அடுத்த பாட்டு அடிக்க அது கிடையாது. தெரியாது. தெரியாதுல எங்க வேணா நீ பாடு, நான் அடிக்கிறேன். நீங்க அடியா, நான் பாடுறேன். அட நீ பாடுப்பா. அடிச்சாதான் பாட முடியும். அடிச்சாதான் வரேன். ஆக உனக்கு அடிச்சு பழக்கமா போச்சு. நான் என்ன சரியா உமக்கு எனக்கு போட்டி பேசு. நான் பாடுற பாட்டுல சரியா வாசிக்கணும். நான் சரியா வாசிக்கல எங்க நீ பாடு. ஊர்ல காட்டி கொடுத்து பாடு. முருகா, முதல்ல இறைவனை வணங்கி. முருகா, எனக்கு இவருக்கும் போட்டி ஆகி போச்சு. நான் பாடுற பாட்டுல அவர் கட்ட தெரிக்கல, அவரோட கொட்ட தெரிக்கணும். நல்ல வேலை. முருகா, அத்தரம் சௌபாகம் அள்ளிய பூசிய அங்கம்மா நக்கவில்லையே. அங்கம்மா போய் ஆயா பண்ண சொல்ற அப்படி. ஏன் என் பாட்டுல என்ன விளை கண்டி? அங்கம்மா நக்கவில்லையே. அதான் சொல்றேன், அங்கம்மா நக்கவில்லையே, முருகா நக்கவில்லையே. ஏன்னா தின்னல், கடித்தல், பருகுதல், நக்கல், இந்த 4 வகையான உணவு உண்டு. திங்கிறது உண்டு, கடிச்சு சாப்பிடுற பொருளும் உண்டு, நக்கி சாப்பிடுற பொருளும் உண்டு. ஏன்னா முருகனுக்கு உகந்ததோ பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிரத்தை கடிச்சு சாப்பிட முடியுமா? பாருங்க, தேனி தினமாவை நீங்க என்ன செய்றீங்க? நக்கித்தான் சாப்பிடுறீங்க. நீங்க நக்குறதுல பெரிய ஆளுங்க. ஆகா, நாக்கு சரியில்லையே, பல இடத்துல விழுந்திருக்கும் போது. இப்ப என் பாட்டு என்ன பிள்ளை கண்டி? என்னையா அங்கம் மணக்கவில்லைன்னு சொல்ற, அங்கம்மா நக்கவில்லைங்கிற. ஓ, மான அங்கிட்டு வந்துருச்சா? இழுச்சா பேசாமி நீங்க என்ன சொல்றேன்? பாட்டு எழுதி வச்சிருந்த காகிதம் 2 கிழிஞ்சு வச்சு தங்கப்பா தக்க மாதிரி மாறி போச்சு. வேற பாட்டு பாடுறேன். உங்க இந்த முடிச்சுட்டு அவ்வளவுதான். ஆமா ஆமா, இவ்வளவு ஒரு ஆக்கப்படுத்தி இல்ல, இந்த எதிர்பார்க்கறாங்கல்ல ஒருத்தர் தானே, கொஞ்சம் போருங்க. இப்ப உங்க பாட்டையும் பேர் என்ன? மகாவிஷ்ணு. அவரை நினைச்சு பாருங்க. பாருங்க. திருப்பாற்கடலில் பள்ளிய கொண்டாயே. பள்ளிய போய் யாயா கொள்றேன்? ஜெபத்தாம எனக்கு ஒரு சந்தேகம். என்ன வீட்டுல இருக்க பள்ளிய கொள்றத விட்டு என் ஜெபத்துல போய் கொள்றாங்க? அந்த பள்ளி அல்ல, இதுக்கு இந்த பள்ளி காரணம் கடலிலே பள்ளி கொள்வது. ஏன் பள்ளியை போய் அங்கதான் கொள்ளணும்? அங்க கொள்ள முடியாது. பள்ளி கொண்டாலும் அதாவது அமருவது. இப்ப பாருங்க, வீட்டுல இருந்தா படுக்கையறை, கோவிலுக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு பள்ளி அறை. வீட்டுல உள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு விளக்கமாறு. கோவிலுக்குள்ள போயிடுச்சுன்னா திருவளக்கைன்னு பேரு. வீட்டுல இருந்தா தண்ணி, அதே தண்ணி கோவிலுக்குள்ள போயிட்டா தீர்த்தம். வீட்டுல ஆக்குனா பொங்கச்சோறு, கோவில்ல கொடுத்தா பிரசாதம். வீட்டுல இருந்தா சாம்பல், கோவிலுக்குள்ள போயிட்டா திருநீர். அப்ப இடம் மாறுதா இல்லையா? எல்லாம் விளக்கம் சொல்லணுன்றதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா சிரிக்க வைக்க வேண்டிய இதனுடைய கடமை, சிரிக்க வைக்க வேண்டிய கடமை. இப்ப இதுல எனக்கு ஒரு விஷயம், என்ன கடல்ல போய் ஏன் அப்படி பள்ளிய கொள்றாரு? காரணம் என்னவென்றால் திருப்பாற்கடல் நீர் பொங்கி எழுந்து வெளியிலே வந்தால் மக்களை அழித்துவிடக் கூடாது என்பதற்காக காக்கும் கடவுளினுடைய பாட்ட நாராயணன். அதனாலதான் இங்கே பள்ளி கொண்டு இருக்கின்றார். எப்படி படுத்து கிடக்காரு? காரணம், ஆதிசேரன் என்கிற பாம்பை பஞ்சகமாக வைத்து அதன் மேலே பள்ளி கொண்டு இருக்கின்றார். கீழே தண்ணி, மேல பாம்பு,
அதுக்கு மேல என் பாட்டேன். அப்ப அவர் எந்திரிச்சாருன்னா அவர் பாம்பு எந்திரிச்சிடும். கண்டிப்பா எந்திரிச்சு. அவர் பாம்பு எந்திரிச்சா லவக்கன் தண்ணி வந்துடும். கடல் தண்ணியை சொல்லியா? மொத்த மொட்டையா சொல்லி என்ன குழப்பி விடியப்பா? நான் சரியா தாங்க சொல்றேன். நீ எப்படி சரியா கடல்ல தானே படுத்துருக்காரு? ஆமா, கடல்ல படுத்துருக்காரு. ஆமா. அது யார் பாம்பு? அது அவருடைய பாம்பு தானே. சரி, அப்ப அவர் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கல. அவர் பாம்பு எந்திரிச்சா லவக்கன் தண்ணி வந்துரும்ல. நாராயணா, கடல் தண்ணி வந்துரும்னு சொல்றேன். தாங்க சுருக்கமா சொல்றேன். ஒருவேளை நீ பாட்டுல சொல்றத பார்த்தா மக்கள் எல்லாம் வேற மாதிரி நினைச்சுக்க போறாங்க. நீட்டிட்டே நீட்டிட்டே இருக்கணும், சுருக்கிடணும். அது மாதிரி நீட்டில நீவா சுருக்கி. சரி இருக்கட்டும். உங்களை பற்றி ஒரு சில விவரம் நான் கேட்கலாமா? கேளுங்க. உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். என் படத்தை பாருங்க. என்னையா அப்படி என்ன நீ சாதனை பண்ணிவிட்ட? உன் பேரு வீரத்தேவன் வச்சிருக்காங்க. ஏங்க என் வீரத்தை பத்தி தெரியாம சொல்லுவா. என் வீரத்துக்கு 2 மையம் இருக்கு. எப்படி? ஒரு விஷயம், வானம் இருக்குல்ல. சரி. வானத்தை வில்லா வளர்ப்பேன். கடல் தண்ணி 2ஆ பிளப்பேன். சரி. பணமரத்தை குடுங்கி பல்லு விளக்குவேன். இது மாதிரி அதிசயத்தை அந்த உலகத்துல யாரா பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் பண்ணதில்லையே. யார் பண்ணல? அப்ப நீங்க? அதனாலதான் நானும் பண்ணேன். ஆனா இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம்? ஒரு முந்தா நாள் காட்டு வேட்டைக்கு போனேன். சரி. ஒரு புலி வந்துருச்சு. எப்படி விடுவ? கையில எந்த ஆயுதம் இல்ல. பார்த்தேன். அதுவும் புலி ஆக்ரோஷமா இருக்கு. சரி. எனக்கு ரோஷமா இருக்கு. என்னை பார்த்து பாஞ்சு வந்துச்சு வருங்க. சரி. அப்படியே கைய வச்சு ஓங்கி நச்சு குத்துனேன். ஒரே குத்துல செத்து போச்சு. புலிய குத்தி கொன்றவன் நான். ஐயா, இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இன்ன வரைக்கும் கல்வெட்டுகள்ல உங்க பேர் எழுதாம இருக்காங்களே. நீங்க குத்துனது எந்த புலின்னு கேக்குறேன். ஆண் புலியா பெண் புலியா? எந்த புலி? அவசரத்துக்கு காலை தூக்கிட்டு பாக்கல. அவசரத்துக்கு காலை தூக்கிட்டு பாக்கல. இல்ல கொட்டை வந்துச்சு. கொட்டை தெரிக்கிற அளவுக்கு குத்திட்டேன். இல்லப்பா, புளிய மரத்துல காய்க்கிற புலி இல்லங்க. விலங்கு பாயும் புலி. பரவாயில்லையே வீரத்தேவன். எனக்கு அதனால பல பட்டங்கள்ல. சரி இருக்கட்டும். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு முனியராஜ். முனியராஜ் எந்த ஊர்ல இருக்காரு? நான் அந்த ராஜநடிகர் முனியராஜை கேட்கல. இந்த இடத்திற்கு அப்பா யாரு? உண்மையிலே பிடாரியம்மன் மேல சத்தியமா சொல்றேன். எப்படி? எங்க அப்பா பேர் முனியராஜ். முனியராஜ் எப்படியா உருவாங்க? அந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் வேள்விமலைச்சாரல். வேலிமலைச்சாரல். ஆமா. வேள்வி என்றால் யாகம் நடத்துவது முனிவர்கள். தங்களை போன்ற முனிவர்கள் ரிஷிகள். ஆமா. இந்த சாரல்ல 4 குடிசைக்கு ராஜனாவும் தலைவனாவும் இருக்கிறது யாரு? எங்க அப்பா. முனிவர் வர இடத்துல ராஜனா இருக்கிறனாலதான் முனியராஜன் சொல்லி காரண பேர் வந்து. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரண பேரு. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அங்க நம்பிராஜன். நங்கை மோகினிக்காக நீங்க உருவாகிருக்கு. உங்களோட பிறந்த எத்தனை பேரு? அண்ணன் தம்பி மொத்தம் 7 பேர். 7 பேர்ல நீங்க எத்தனாவது ஆளு? நான் நடுவுல பிறந்தாளு. எனக்கு மேல 3 பேர். கீழே? எனக்கு கீழே 3 பேர். அப்ப கீழே 3 மேல 3 நடுவுல நீங்க. இந்த இடத்துல ஆளுநம் சோ என்ற குரல் யாரு? 2 பெண்கள். 2 பெண்கள். ஒன்னு யாரு இன்னொன்னு யாரு? ஒன்னு என் தங்கை வள்ளி. வள்ளி இடத்துக்கு தலைவி. அடுத்தது ஏழுக்குள்ளி. உங்களுக்கு ஏன் ஆளு? குப்பையில கிடக்குற கொட்டாங்குச்சி கூட குச்சியை கோர்த்துக்கணும் எங்களுக்கு ஆர்டர் கூடாது. அதுதான் குப்பை மட்டும் 52 வாட்டம். அதுதான் குப்பைக்கு போயிருச்சு. அதுல ஏன் போய் கோர்க்க போற? அதுவா கோர்த்தாலும் பரவாயில்லையே. சரி. எவனோ ஒருத்தன் கோர்த்துட்டு போய் எடுத்து புலங்குறாப்புல இருக்கு. அற்புதமா இருக்கு. சரி இருக்கட்டும். ஒருத்தன் கோர்த்தான்னா அதுக்கு பேரு ஆப்ப. அகப்பைன்னு சொல்லுவாங்க. ஆமா. 2 பேர் சேர்ந்து அவ்வளவுதான். அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு உங்களுடைய ஆளு. அந்த ஆளை நான் பார்க்கலாமா? நல்லபடியா கூட்டுவாங்க. எவ்வளவு தருவீங்க? இந்த உத்தியோகம் தான் நீ பாக்குறியா? எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு வேலை மிச்சம். நல்ல வேலையா போச்சு. எங்க அழைத்து வாருங்கள். உங்களுடைய ஆளுன்னு சொன்னீங்க. அதை நான் சந்திக்க வேண்டும். உருப்படி பார்த்து காசு விட்டா போதும். எங்க பரவாயில்ல, அழைத்து வாருங்கள். ஆமா, ஓடியா ஓடியா. மத்திசுங்க புலத்தியா. ஓ புலத்தியா.